ஜெகதீப் தன்கர் மேற்கு வங்கத்துல எப்படியெல்லாம் இயங்கினார், அதற்கு பரிசாக எப்படி அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பு தரப்பட்டதுன்ற செய்தியை அவர் உள்வாங்கினார்னா, ஆஹா, அதை விட சிறப்பாக செயல்பட்ட ஆளாச்சே நம்ம. இப்ப கன்ஃபார்மா நம்ம திரௌபதி முர்மு இடத்துக்கே போறோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு இன்னைக்கு வந்துருவாரு. ரவியினுடைய ஆசையும் நீண்ட நாட்களாக அப்படித்தான் இருக்கிறது. நம்மள துணை குடியரசுத் தலைவராகனா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஓட்டு கிடைக்கும், நல்ல சாய்ஸா இருக்கேன்னு சொல்லி இந்நேரம் அப்படி இதை பார்த்த பிறகு, டெலிகாஸ்ட் ஆனோன்னு இதை பார்த்த பிறகு அவரே இதை ஒரு ஃபைலா ரெடி பண்ணி டெல்லிக்கு அனுப்பிச்சிடுவாரு. இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டுல நிலவுது, எனக்கு நீங்க இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜக அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு கூட ஒரு ஃபைலை பார்த்துருவாரு. ஆனா இந்த ஃபைலை திறந்து பார்த்தோம்னா அமித்ஷா எப்படி சிரிப்பாரு யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்ன கருத்தை ஒரு ஃபைலா ரெடி பண்ணி இப்படி எல்லாம் ஒரு சூழல் இருக்கு பாருங்க, ஒப்பீனியன் தமிழ்ல கூட ஊடகவியலாளர்கள் இப்படி கருத்து பேசி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை போட்டு அனுப்புறாருன்னா, அமித்ஷா உள்துறை அமைச்சகத்துல உட்கார்ந்து வயிறு குலுங்க சிரிச்சுன்னா இவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருந்திருக்கான். நான் இத்தனை தடவை போயிட்டு வந்தேன், அப்ப கூட ஒரு துரும்பு கூட அசையல. பிரதமரே போயிட்டு வர்றாரு தேர்தல் நேரத்துல, அப்ப கூட ஒரு துரும்பு அசையல. எங்களெல்லாம் விட இவர் பெரிய பருப்பான், இவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பு கொடுத்தா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு ஃபேஸ் கிடைக்கும்னு இந்த பருப்பு உட்கார்ந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு பண்ணுவார் அமித்ஷா. இது ஆளுநருக்கு கூட லாய்க்கு கிடையாது, இதோட கதையை இத்தோட முடிச்சிருந்த ஜோக்கர் கதையன்ற முடிவுக்கு வருவார்.